श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ नमो नारायणाय 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 ॐ नमो नारायणाय। गोविन्दनाम संकीर्तनं गोविन्द। हरि ओम तत्सत। यक्ष प्रश्नम கடந்த சத்சங்கத்தில் வரும் 3 கேள்விகள் தான் நம்ம பதில் பார்த்திருக்கோம். முதல் கேள்வி, சூரியன் எதினால எந்த சக்தினால உதயிக்கிறார்? அதுக்கு பதில் பிரம்மா அப்படின்னு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்கோ வருது, கொஞ்சம் குறைக்கலாம். அங்கே பிரம்மான்னு வேதமனே அர்த்தத்தனை சொல்லியிருக்கோம். ரெண்டாவது கேள்வி, சூரியன் கூடவே யாரெல்லாம் தேவதர்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பல தேவதைகள் கூடவே சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த இந்திரியங்களுடைய தேவதைகள் மனசுடைய தேவதை எல்லா தேவதைகளும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. மூணாவது கேள்வி, எந்த சக்தினால எதினால சூரியன் அஸ்தமிக்கிறார்? அதுக்கு பதில் தர்மத்தினாலே அப்படின்னு பதில் கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த பதில் அந்த வார்த்தையில் நமக்கு பொருளே கிடைக்காது. கடந்த சத்சங்கத்தில் வரைக்கும் நம்ம விவரணை கேட்கலன்னா தர்மத்துக்கு இன்னும் சூரியன் உதயிக்கிறதுக்கு என்ன, அஸ்தமிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம், வேதத்துக்கு சூரியன் உதயிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னு தான் தோணும். சரி, அதில் விசாரணை பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சூரியன் ஸ்தானத்தில் ஜீவன் நம்ம வச்சு சிந்திச்சா எப்படி இந்த கேள்வி பொருத்தமாக இருக்கும், அது நமக்கு பிரயோஜனப்படும் இது கூட நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். அதேபோல் அந்த ஜீவனி சூரியன் கூட
கம்பேர் பண்ணி சொல்லும்போது எதுக்கு அப்படி சொன்னோம்னா, ஒரு கருத்தினை நம்ம கேள்வினி வந்து ஆதி பௌத்திக ஸ்டாண்ட் பாயிண்ட் அந்த திருஷ்டிகோணத்திலையும், ஆதி தெய்வீக திருஷ்டிகோணத்திலையும், ஆத்தியாத்மிக திருஷ்டிகோணம், இந்த 3 பதங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் புரியாத போல் இருக்கலாம் சில பேருக்கு. தொடர்ந்து வேதாந்தம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆதி பௌத்திகம்னு சொன்னால் கண்களுக்கு இங்கே காணப்பட்டு இருக்கிற இந்த இயற்கை, இதெல்லாமே பஞ்சபூதங்கள், நம்ம உடம்பு, இதெல்லாம். அப்புறம் ஆதி தெய்வீகம்னு சொன்னால் பஞ்சபூதங்கள் அது ஏதோ காற்று, நெருப்பு, மண் அப்படி சொல்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சக்தி, தேவதை, அதி தெய்வதம். மொத்தத்தில் இந்த சரீரம் பஞ்சபௌத்திகமானது, பஞ்சபௌத்திக உடல் ஆனால் கூட இதில் வந்து ஆத்மா இருக்கு. ஆத்மா இதில் व्यक्तமாகிறது. அதுதான் இந்த உடம்புன்னு வேலை செய்ய வைக்கிறது. அதனால தான் வெளியில் உலகம் எல்லாம் காணப்படுறது. வெளியே உலகம் கூட காணப்படுறதுக்கு அதிஷ்டானம் இருக்கிறது ஆத்மா தான். அதனால் அத்தியாத்மம்னு சொன்னால் ஜீவனான என்னை பற்றி நிஜமான அந்த என்கொயரி, நான் சொல்கிறோமா, அதுக்கு அத்தியாத்மம். சரி, இப்போ 4வது கேள்வி இன்னைக்கு தொடங்குகிறோம். கஸ்மிஞ்ச பிரதிதிஷ்டதே கேள்விது. சரி, மொத்தத்தில் இந்த சூரியன் வந்து எதில் பிரதிஷ்டமாக இருக்கார்? பிரதிஷ்டம்னா நிந்திருக்கார். மூலம் என்ன? அப்படி என்ன அர்த்தம்? உதயிக்கிறதுக்கு வேதம்னு சொன்னீங்க, அஸ்தமிக்கிறதுக்கு தர்மம்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த தர்மம், அந்த வேதம் எந்த சூரியனை உதயிக்க வச்சு அஸ்தமிக்க வைக்கிறதோ, மொத்தம் சேர்ந்து ஏதோ இதெல்லாம் மொத்தத்துக்கு யார் சப்போர்ட்டுன்னு அர்த்தம். இப்போ தர்மமும் வேதம் பண்ணுறதுனால வேதம் வேதமாக தானா, அது புஸ்தகமா, ஒரு வார்த்தையா, மந்திரமா? இந்த சப்தத்துக்கு ஒன்றுக்கு பெரிய மதிப்பில்லை. அந்த சப்தம் என்ன குறிக்கிறது, யாரை பற்றி சொல்கிறது என்னன்னே தானே. அதனால் வேதம்னு சொன்னால், தர்மம்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சது தர்மம் அதர்மம் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன அர்த்தம் கொடுத்தோம்? தாரணா. அங்கே அதே தான். எது தரிக்கிறதோ, எது பரிக்கிறதோ, எது தாங்கிக்கிறதோ, எது நிற்க வைக்கிறதோன்னு அர்த்தம். அங்கே அப்போ தர்மம்னு சொன்னதுக்கப்புறம் கூட மறுபடியும் சூரியன் கஸ்மிஞ்ச பிரதிதிஷ்டதி அப்படின்னு அர்த்தம். மொத்தம் சேர்ந்து இந்த தர்மம், வேதம், சூரியன் மொத்தம் இத்தனைத்துக்கு அசல் மூலம் என்னன்னு அர்த்தம். மூலம் என்ன? ஏன்னா திரும்பி அந்த மூலம் வந்து இன்னொரு மேலே ஆதாரப்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லாத வரைக்கும் சொல்லணும். நீங்கள் வேதம் யாருக்காக, எது சொல்கிறதுக்காக? பரம்பொருள் பற்றி சொல்கிறதுக்கு தான் வேதம். தர்மம் எதுக்காக? பரம்பொருள்னு அறியறதுக்கு தான் தர்மம். அப்போ அந்த பரம்பொருள் என்ன? அந்த பரம்பொருள் எந்த பரம்பொருள் மேலே ஆதாரப்பட்டிருக்கு? அங்கே போக முடியாது இனிமேல். அங்கே தான் எண்டு. அப்படின்னா மூலம் அதான். அது கல்மினேஷன் சொல்கிறோம், முடிவு. அதனால பிரதிதிஷ்டதி. நமக்கு இந்த கேள்வி வரணும். ஏதோ சொன்னாங்க அதனால் அது நான் வச்சுட்டு நம்பிட்டு இப்படியே அன்றைக்கி நம்மளாக யோசிச்சுட்டு நமக்கு இந்த கேள்வி வரணும். ஜீவாவது, ஜகத்தாவது, ஈஸ்வரனாவது, இந்த மூணுத்துக்கு சம்பந்தம் என்ன? இந்த மூணு வேறு வேறா, ஒன்று மேலே ஒன்று ஆதாரப்பட்டு இருக்க. அந்த மூணா
தனியாக நினச்சிதானே இப்போ ஜீவன் வந்து ஈஸ்வரனுக்காக படாத பாடுபடுறான். சுவாமி சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு சுவாமி கண்ணு குத்துவாருன்னு ஆரம்பித்தப்பன்னு வந்து இப்போ வந்து நம்மளே அவர்னே கண்ணு குத்திட்டுருக்குறோம், ஏமாத்துறோம். அவங்க யாரோ சார் அந்த கருப்பு சட்டை போட்டு அவங்களது அப்படி நினச்சிக்காதுங்கோ. நம்ம எல்லோரும் சுவாமி கண்ணு குத்துறோம். வர பாயிண்ட்ஸ் வரும்போது நல்லா புரியும். இப்படியெல்லாம் நம்ம எல்லாம் பக்தி பேர் சொல்லி அது சொல்லி நான் ரொம்ப நல்லவனன்னு சொல்லி எல்லோரும் சுவாமின்னு கண்ணு குத்துறோம். அப்போது மூல பொருள் என்னன்னு சர்வத்தைக்கு இங்கே துக்கம் சரி, துக்கம் சுகம் சுகம் துவந்தங்கள் பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். யாருக்கு? எனக்கு. நீ யார்? ஒரு லெவலில் இந்த உடம்பு தான் நினச்சிட்ருக்கேன். சரி, இப்போ கொஞ்சம் கிளாஸுக்கு வந்ததுனால நீங்கள் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி சொல்லி 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 நான் ஆத்மா ஜீவன் ஏதோ நினச்சிட்ருக்கேன். உடம்பு விட்டுட்டு போகிற ஆசாமி நானும் நினச்சிட்ருக்கேன். அது அடுத்த லெவல். நீ உடம்பு விட்டுட்டு போகிற ஆசாமி நீ இல்லை. அது வந்து சும்மா சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான், பிரதிபலிப்பு மட்டும்தான். அது ட்ராவல் பண்ணுறது, அது எதுக்கோ ட்ராவல் பண்ணுறது. எதிர்க்கோன்னா என்ன? அபிமானம் வச்சுக்கிறது, அதனால ட்ராவல் பண்ணுறது. கர்த்தா போக்தானே அபிமானப்படுறது நேச்சுரல், அது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி மூணாவது படியில் அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நீ கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது, நீ ட்ராவலும் பண்ணல, நீ பிறக்கலை, நீ இறக்கலை, உனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லாத பிரம்மம் சர்வம் நீ. இங்கே நீ நானே இதை கூட இல்லை, அந்த வார்த்தைகள் எல்லாம் வேஸ்ட்டு. சர்வம் ஒரு பிரச்சனை இல்லாத பிரம்மம் சர்வமனை சொல்கிறதுக்காக 124 கேள்விகள், பிரச்சனைகள். பிரஷ்னம் தெரியல. கதை இப்படி நிதானமாக சொல்லிகிட்டே இருந்தால் எப்போ போய் முடியறதோ தெரியல. ஆனால் விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஏதோ யக்ஷ பிரச்சனைகளில் கூட ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னு அடிக்கடிக்கு சொல்லுவீங்க. அவர் கேட்டார், தர்மதர் கேட்டார். 2 ஜென்ரலாக சில பேருக்கு தெரியும். உலகத்தில் அதி வேகமாக போகிற பொருள் என்னான்னு கேட்ட ஒரு கேள்வி வரும். அப்புறம் எங்கோ அதுக்கு மனம் అని சொல்லியிருக்கார். அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான என்ன லோக்கத்தில்னா, எல்லாரும் அங்கே சத்தி போயிட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நான் போகிறேன்னு யாருமே நினச்சிக்கிறது இல்லை. நினச்சிக்கிட்டு பயப்படுறான். நான் இன்னும் இருக்கலாம், இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமான்றாங்க. சொல்கிறேன், நான் வரவன் இல்லை போகிறவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணி அது தெரிஞ்சுக்குவாங்க. சரி, பரவாயில்ல, போகிறோம். இதுக்கு என்ன பார்க்கணும்னு இப்போ பதில் என்ன சொல்கிறார் தர்மராஜன்னா, சத்யேச்ச பிரதிதிஷ்டதி. சத்தியத்தில் தான் பிரதிஷ்டமாக இருக்கு. வேதமும் சத்தியத்தில் தான் பிரதிஷ்டமாக இருக்கு. சரி, சூரியன் சத்தியத்தில் பிரதிஷ்டமாக இருக்கு, வேதமும் சத்தியத்தில் பிரதிஷ்டமாக இருக்கு, தர்மமும் சத்தியத்தில் பிரதிஷ்டமாக இருக்கு. அதனால சத்தியே பிரதிதிஷ்டதி. சத்தியேச்ச பிரதிதிஷ்டதி. பிரதிதிஷ்டதன்னா ஃபர்மாக ஆங்கர்ட், ஹோல்டிங், அதில் தான் இருக்கு. இப்போது இங்கே சத்தியம் அనే பதத்துக்கு நம்ம பிரம்மம் அனை சேர்த்துக்கணும். ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன பிரம்மம் வேதம், இங்கே சொல்கிற பிரம்மம் பிரம்மன்.
வேதாந்தத்துடைய மூலப்பொருள். எதுக்காக பேசுகிறோம், எதுக்காக கேட்குறோம், எதுக்காக தேடுறோம். அதனால் பிரம்மன் அண்ணா நிர்விகல்ப நிராகார நிரந்தர நிர்குண எட்டர்னல் அன்சேஞ்சிங் பிரின்சிபல். பிரம்மன் வார்த்தை வேண்டான்னா ஆத்மா. எதாப்னோதி சர்வம் இது ஆத்மா. எது சர்வத்திர அதே தான் இருக்கு. அப்படி சொல்லும்போது இப்பவே அந்த அந்த அனுபவத்தில் இருக்கணும். கண்கள் துவைத்தம் பார்க்கறது, இப்போ நான் என்ன நீங்களும் இங்கே பல வகையான வெளிச்சத்தின்னு பார்க்குறோம். அந்த அந்த விளக்கு பற்றி சொல்லலை. எல்லோ கலர் பல்பு, ஒயிட் கலர் பல்பு, அப்புறம் மேலே ஃபேன் சுற்றுறது, அங்கே நடுவில் இன்னொரு பெரிய பல்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கூட கரண்ட்டுன்னு யாரும் பார்க்க முடியாது. கரண்ட்டுன்னு எப்படி சார் பார்க்க முடியும்? கரண்ட்டை பார்க்க முடியாது. கரண்ட்டு தான் உணர்றோமோ, இப்போ அப்படி தான் உணரணும். கண்ணு திறந்தேன், இதுக்கு பேர் லுக்கிங் பியாண்ட். எலக்ட்ரிக் பார்க்கறது. இதில் இருந்துட்டு இருக்கணும். இங்கே என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க சார்? எவ்வளோ நேரம் இந்த எல்லைட்டு தாண்டி பார்க்குற அந்த ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற உணர்வு தான் ஆத்மாதான். இப்படி சொல்லி படகு மனசு அப்படியே என்னாகும்? சாந்தமாயிடும். விருத்திகள் எல்லாம் அடங்கிடும். அதனால சத்தியம் பிரம்மா. ஏதோ ஒரு சத்சங்கத்தில் போன கிளாஸ், அது முன்னாடி கிளாஸை சில வாட்டி நான் சத்தர்ஷனில் பேசிட்டானா இங்கேனது கூட சிலது என்ன விஷயங்கள் சிலது அப்படியே சேர்ந்து வரும். நிறைய வாட்டி இப்படி பார்த்தோம். நான் உங்களுக்கு அது ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே பகவத்கீதை கிளாஸில் என்ன பேசிகிட்டு இருக்கானோ, பஞ்சதசி கிளாஸில் என்ன பேசுகிறானோ, இப்போ இது சத்தர்ஷனம், இன்றைக்கி எல்லாத்துலேயும் அந்த அந்த விஷயம் சேர்ந்து ஒரே மாதிரி விஷயம் வருது. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நேத்தி பேசின முக்கியமான தபஸு வரப்போகிறது. இப்போ அதே தான் பகவத்கீதையில் 2வது ஸ்லோகத்தில் வரப்போகிறது. அது எப்படியும் நடக்கிறது. அப்படி ஏன் அப்படி வருது? நமக்கு நல்லது. அது சமன்வயப்படுத்த எல்லா இடத்துல விஷயம் ஒரே தான் இருக்கு. டியூன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என்ன சொன்ன ஒரு வார்த்தை அப்போது, காட் ஓரியன்டாக இருக்கணுமா இல்லை டாக் ஓரியன்டாக இருக்கணுமான்னு சொன்னோம். இந்த வார்த்தை சொல்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் மக்களுக்கு புரியணும்னு அப்படி தான் சொல்லணும். சப்போஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் தான் விரும்புகிறவங்களுக்கு என்ன சொல்லணும், ஆர் யூ எ காட் ஓரியன்ட் ஆர் டாக் ஓரியன்ட்? அவன் அப்புறம் கொஞ்சம் விஷயம், ஏன் அப்படி கேட்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் வார்த்தை மாற்றிட்டோம். உலகம் பிடிச்சிக்கிட்டு உலகம் பக்கமே ஓடிட்டுருக்கியா, நீ கடவுள் பக்கம் ஓடிட்டுருக்கியான்னு கேட்குறோம். அப்போ உலகம்னு சொல்லலாம் இல்லையே, டாக் நாயன்னு சொன்னீங்கன்னா, இந்த நாய் தெருவில் இருக்கிறது போகும், யாரு கூட போகும், இன்னொரு நாய், எந்த நாய் எங்கே எந்த ஊர் எந்த தெரு, ஏதோ சுற்றிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விவஸ்தை இருக்காது.
அப்புறம் சண்டை, அங்கே 2 3 இங்கே 2 இருந்தால் இதெல்லாம் சண்டை, ரொம்பவே சண்டை போடும். வரவிடாது. இதெல்லாம் இதை லோகம் தீர் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு தான் டாக் ஓரியன்டான்னு கேட்டோம். எப்போ நம்முடைய மனசு வாக்கு கர்மா செயல் ஒன்றா ஆகி அது சத்தியத்தை நோக்கி வேலை பண்ணுறதோ அது காட் ஓரியன்ட். சரியா? இல்லை தர்ம ஓரியன்ட், செல்ஃப் ஓரியன்ட்னு சொல்லணும். சரி, இங்கே ரொம்ப வேதாந்தம் பேசுகிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப கரெக்டான பதில் கொடுத்தாரு. இப்போ இங்கே திரும்பி சொல்லணுமே, ஆத்தியாத்மிக திருஷ்டியில் பார்க்கும்போது ஜீவன் தான் பிரம்மன். அங்கே ஜீவன் அந்த முன்னாடி கேள்வியில் சூரியன்னு சொல்லிட்டோம். சூரியனுக்கு இருட்டுன்னதே தெரியாது. ஜீவனே பிரம்மமாக இருக்கும்போது ஜீவன்கிட்ட அஜ்ஞானம் எங்கே இருக்கு? மனசில் இருக்கு அஜ்ஞானம். அதானே சொன்னோம், மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உலகம் பக்கமே போயிட்டே இருந்தா நீ டாக் ஓரியன்ட். ஸ்ருதி மாதா, வேதம் ஸ்ருதி மாதா, ஸ்ருதிக்கு நமக்கு நம்ம அப்பா யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸ்ருதி மாதா தாயன்னா நம்ம அப்பா யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நமக்கு தாய் தான் குழந்தைக்கு முதல்ல அப்பான்னு காட்டு கொடுப்பான். இது அம்மானேது படகி போயிடுச்சு, புரிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கும்போதுலேருந்து அதுக்கு அட்டாச்மெண்ட் வந்துச்சு. ஆனால் வெளியில் இன்னொருத்தரனே ஒரு ஆணுன்னு காட்டுட்டு இவர் தான் அப்பான்னு அம்மா சொல்லி கொடுத்தா முதல்ல அப்பான்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவர் இந்த நாட்டில் இருந்த குழந்தை பிறக்கும், மேபி பிறக்கும் போது இருக்காரா, அப்புறம் சில வாட்டி குழந்தை பிறகு 1 வருஷம் கழிச்சு தான் அவர் வருவார். குழந்தை முக்கியம் இல்லை, வேலை முக்கியம், டாலர்ஸ் முக்கியம். அது எப்படியாவது வளரும். வேணும் நாம் நம்ம இது சரி. அப்போது சகஜமாக எல்லா தாய் அப்பானே குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் பேர் சொல்லெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாது. உண்மையான ட்ரெடிஷ்னல் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், கிருஹிணி பர்த்த பேர் எப்பவுமே சொல்லி யாருக்கிட்டும் கூப்பிட மாட்டேன், யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். அது இங்கே பண்பாடு. இப்போ கூட அதை அனுசரிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட்டு யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் போய் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் பேர் இருக்குமா, ஃபோனில் அவன் அந்த பேர் வச்சு தான் கூப்பிடுவான் பொண்ணும். ஏய் ரவி, பிரதாப், இப்படி எல்லாம் வாடா போடா அதே வரும். ஏன்னா சினிமாவில் அப்படி தான் காட்டுறான். ஸோ அப்படி இருக்கிறது தான் நல்லதானே நினச்சிக்கிறான். தெரியல அது எங்கே போய் நிற்கும். ஸோ அதனால் அதுபோல் இங்கே அம்மா வேதமாத்த மறைச்சி நமக்கு சொல்கிறது. ஏன் மறைச்சி சொல்கிறதுன்னா, பிரம்மன்னு சொல்லியாச்சு இல்லை அப்பா. பிரம்மன்னு புரியலையே. பிரம்மன் இங்கே அப்பானை காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி பாரு பாரு பாரு, நான் அப்படி காட்ட முடியும். இது பிரம்மம் பாரு பாரு பாரு, கண்ணு நல்லா தரு அப்படி சொன்னமா. சொன்னாலும் நான் என்ன பண்ணாலும் உங்கள் கண்ணை அப்படி பிடிச்சு பண்ணாலும் நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் புரிஞ்சுக்கும், அப்பா பேர் என்ன, இவர் தான் அப்பா, இவர் இந்த வேலை பண்ணுறாரு, இவ்வளோ எல்லாம் அப்பானை பற்றி அப்புறம் தெரிஞ்சுக்கும். அதே போல் தான் இந்த பிரம்மனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டியாச்சு. நம்ம தான் சிரவணம் பண்ணி 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 விசாரணை பண்ணி பண்ணி புரிஞ்சுக்கணும். விசாரணையில் முக்கியமாக சொன்ன சிம்பிள் ஒரு ப்ரொசீஜர் என்ன, இது இல்லை உங்கள் அப்பா,
இது இல்லை உங்கள் அப்பா, இது இல்லை உங்கள் அப்பா. நேதி நேதி வாக்கியதா மனோ புத்தி சித்த அகங்காராதினாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிம்ஹே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதான. அப்படி நிர்வாண ஷட்கத்தில் பெரிய லிஸ்ட்டு வருமா? கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. வாட் இஸ் நிர்வாண ஷட்கம் அதெல்லாம். சிம்பிளாக சொல்கிறேன். எதுக்கு சார் அப்போது அதே சொல்லுவேன், கஷ்டப்படுத்தாது. கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும். கஷ்டப்படுத்தி டிஃப்ரெண்ட் இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஏதோ கேட்டுட்டு ரொம்ப நாள் இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும் இல்லையா? என்ன பண்ணுறது, எங்களோட கஷ்டம். அப்பப்போ திடீர்னு வருவாங்க சில பேர், அப்பப்போ வரமாட்டாங்க. தொடர்ந்து வருவாங்க, வரல. அது கேட்பாங்க, இது கேட்கல. இப்படியெல்லாம் இருக்கும் கலியுகத்தில். அவ்வளோதான். கும்பலில் கோவிந்தா அந்த மாதிரி. பட் கும்பலில் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் வியாசபீட்டத்தில் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். நான் சம்ஸ்கிருதமே பேசிட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். நடுவில் சிரிக்க வைக்கணும், கை தட்டி எனிப்பு விட்டுணும். கை தட்டு, உங்களை தட்டல, கை தட்டிட்டு பாடிட்டு எழுந்துருவீங்க. நேத்தி நேத்தி 6 புலங்களினால, புலங்கள் 6, 5 ஞானேந்திரியங்கள், ஒரு மனசு. கர்மேந்திரியங்கள் நம்ம கணக்கு வச்சுக்கல. என்ன ஞானேந்திரியங்கள்? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, துக்கு, மனசு. இது 6னால எதெல்லாம் தெரியப்படுறதோ தெரிஞ்சுக்கப்படுறதோ அது எல்லாத்தையும் தள்ளு சார். அப்புறம் என்ன சார் இருக்கும்? அப்புறம் என்ன சார் இருக்கும் అని கேட்குற நீ இருப்பே. தள்ளிட்டவன் இருப்பான். அது என்ன? அந்த தள்ளினதுக்கப்புறம் தள்ளினவன் இனிமேல் தள்ள முடியாது. அவனை தள்ள முடியாது. அப்படி இருக்கிற நான் யாருன்னு விசாரணை பண்ணணும். அதுக்கு வந்து உபனிஷத்து ஸ்ருதி மாதா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம சச்சிதானந்தம், இது அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா சர்வம் கல்விதம் பிரம்மா தத்துவமசி எல்லாம் சொல்லும் மகா வாக்கியங்கள். பொருள் விளங்காத சொல்லுவாங்க, பொருள் விளங்க, அது பொருள் தெரியாது. அது நம்மளால் கடித்து சாப்பிட தெரிய முடியாது. யாராவது அந்த உடைக்கிறவர் தான் குரு. சரி, இப்போது விவகாரத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் அஜ்ஞான தசையில் இருக்கும்போது நம்ம எல்லாரும் முதல் இந்த வியாபகாரிக்க சத்தியத்தில் பிரதிஷ்டர்களாக இருந்தோம். அதான் காட் ஓரியன்டாக டாக் ஓரியன்டாக இருப்போம். இப்படி குருக்கிட்ட வந்து சாஸ்திரம் சிரவணம் செஞ்சு தான் மோர் காட் ஓரியன்ட் ஆகிறோம். காட் అనేది ஒரு பதம் தான். அது வந்து ரொம்ப பர்வர்டட், மிஸ்இன்டர்பிரிட்டட், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் வரும் அந்த விஷயம் கூட. சும்மா கேஷுவலாக சொல்கிறதுக்கு காட் ஓரியன்டுன்னு சொல்கிறோம். சத்தியம் ஓரியன்டுன்னு சொல்லணும், பிரம்மன்னு சொல்லணும். இங்கே அதனால தான் தர்மராஜனுடைய பதில் நல்லா கவனிக்கணும். சத்திய பிரதிஷ்டிதம் தெய்வே பிரதிஷ்டிதம்னு சொல்லலை. கேட்கறதே தெய்வம் பற்றி. சூரியன் ஒரு தெய்வம் தானே. 5 புலங்களுக்கு பின்னாடி 5 தேவதைகள் இருக்காங்க, சக்தி. அந்த சக்தி எல்லாத்துக்கும் சக்திமான் யாரு? அந்த சக்தி எல்லாம் பிரகிருதிக்கு சேர்ந்தது. பிரகிருதியுடைய ஹஸ்பண்ட் யார்? பிரகிருதி பாரியா இருந்த ஹஸ்பண்ட் புருஷன் யார்? கீதையில் சொல்கிறார் அதே வார்த்தை.
நான் தான் பிரகிருதியோட புருஷன் சொல்லிடுறேன், பிரம்மன். சரி, அப்படி வியாபகாரிக சத்தியத்தில் பிரதிஷ்டர்களாக இருந்த நம்ம அப்புறம் என்ன பேசுவோம்? இப்போ பேச மாட்டோம். பொதுவாக லோகத்தில் பகவத்கீதையில் பகவான் அதை பற்றி சொன்னார். 2வது அத்தியாயத்தில் சொன்னார். அவங்க யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஷ்சிதः வேதவாதரதா பார்த்த நானியதஸ்தீதி வாதினः. இப்படி புலங்களை கெட்டாத அந்த நிர்குண நிராகார நிரஞ்சன அப்படிப்பட்ட பிரம்மம் அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா. இங்கே கொஞ்சம் ஏதோ புண்ணியம் செஞ்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது இது இந்த யக்னம் பண்ணு, இந்த பண்ணு. புஷ்பிதாம் வாச்சம், ஃப்ளவரி வேர்ட்ஸ் தே ஸ்பீக். அதுதான் வாழ்க்கை. சும்மா கோயிலுக்கு போயிட்டு டெய்லி வந்தால் போகாத என்ன? சத் சங்கத்தி தான் போய் உட்காரணுமா? ரமணாலயத்தில் தான் உட்காரணுமா? டிவி முன்னாடி உட்கார்ந்தா கூட காட்டுவாங்க. கரெக்டு தான் நான் சொல்கிறது. நம்ம கூட அப்படி இருந்திருக்கலாம் இது முன்னாடி. இப்போ போய் பாருங்க, இந்த தெருவில் சர்வே பண்ணுங்க. கிருஷ்ணர் அதெல்லாம் சொல்கிறார். விபச்சித்தர்கள், மாயில மாட்டிக்கிட்டு மூடர்கள், வேதவாதரதா பார்த்த, வேதத்தை எல்லாத்தையும் கோட் பண்ணுவாங்க. அந்த வேதங்களில் சொன்னது இந்த பித்ருலோகம், ஸ்வர்கலோகம், அந்த யக்னம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு, இந்த கர்ம பண்ணு, இந்த கிரியை பண்ணு, ஆச்சாரமாக இரு. எதுக்கு இது இல்லை? யோசிக்கணும். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது எக்ஸ்பிரஷன். நான் முதல் தடவை தான் சொல்கிறேன், இது முன்னாடி எங்கேயுமே சொல்லலை. சந்தர்ப்பம் வரல, இப்போ வந்துச்சு. நல்ல தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கும் ஒரு வார்த்தை. எதுக்கு அதெல்லாம் கேட்குறேன். உங்கள் மனசில் என்ன ஆகும்னா அதெல்லாம் தர்மம்னு சொல்லியிருக்காங்க. தர்மம் எதுக்குன்னு கேட்பேன். தர்மம் புண்ணியம் காக்க, புண்ணியம் எதுக்குன்னு கேட்பேன். புண்ணியம் அனுபவிப்பேன். ஓ, மறுபடியும் பிறந்து அனுபவிக்கணுமண்ணே. சரி, எல்லாம் புண்ணியந்தான் பண்ணுறியா? இந்த தர்மம் செஞ்சிட்ருக்கும்போது நடுவில் அதர்மமே பண்ண மாட்டியா? நீ அவ்வளோ சுத்தமாக 24 கேரட் கோல்டு மாதிரி முடியாது. அப்போ என்ன வடனே அப்போ கேட்டால் நீ எங்கள்கிட்ட வா, வேதாந்த சிரவணத்துக்கு வா. அதனால அதுக்கு மீறி ஒன்றும் கிடையாது. இந்த வார்த்தை நானியதஸ்தீதி வாதினா, வேதாந்தம், ஆத்ம விசாரணம், பிரம்மச்சிந்தனம், கம்ப்ளீட் ரினன்சேஷன், ஆசிரம தர்மம், 4வது சந்நியாச தர்மம் இருக்குன்னு எத்தனை பேர் 80 இயர்ஸ் 90 வருஷம் வயசு அப்படி இருந்த ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக இருப்பாங்க. சக்தி இருந்துச்சுன்னா அப்போ வரைக்கும் அனுஷ்டானம் பண்ணவன் தவிர வேதாந்த சிந்தனைக்கு வரல. நீங்கள் கவனித்து பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஏன்னா அவங்க ரொம்ப ரிலீஜியஸ் பீப்புள் சார். தே ஆர் வெரி ஆர்த்தோடாக்ஸ். தே ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் திஸ் தட். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படி நீ அனுஷ்டானத்தோடு இருந்து அப்படியெல்லாம் செஞ்சு பண்ணிட்டு இருந்தால் நீ அப்போதான் கடவுள் ஒன்று வைகுண்டத்துக்கோ ஸ்வர்க்கத்துக்கோ கூப்பிடுவார், அனுப்புவார். என்ன பண்ணுவேங்க? போய் எதுக்கு போகணும்? போகிறது யார்? உனக்கு என்ன தான் வேணும் உண்மையா? அந்த சிந்தனை இந்த மாதிரி கீழே கேட்காதுங்க. நீங்கள் இப்போ சொன்னானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கடவுள் பேர் சொல்லி, ரிலிஜியன் பேர் சொல்லி, ட்ரெடிஷன் பேர் சொல்லி வி ஆர் காட், நம்ம கட்டி போட்டப்பட்டிருக்கோம். அந்த கட்டி போட்டுறது ஒரு காலம் கொஞ்ச காலம் வரைக்கும் தான் வேணும். ஒரு வாட்டி அதுலேயே
ரொம்ப யாந்திரிகமாக மெக்கானிக்கலில் போய் சிக்கிக்கிட்ட ரொம்ப கஷ்டம் வெளியில் வருது. உங்களுக்கு பாக்கியம் இருந்த இந்த டீச்சிங் உங்களுக்கு நிஜமாக உள்ளக்கு போய் இறங்குறதுன்னா நீ தப்பிச்சுக்கலாம், தவிர ஒன்று வெளியே வரவே விடமாட்டாங்க. பல சொல்லுவேன் டைரக்ட், பல ரிலீஜியஸ் லீடர்ஸு ஆர்கனைசேஷ்னல் செட்டப் எதிலாவது நம்ம ரொம்ப போய் மாட்டிக்கிட்டோம்னா யூ ஆர் புக்டு ஃபார் மெனி லைஃப்ஸ். நான் சொல்ல வந்தது என்னன்னு புரியுகிறது நினைக்கிறேன் நீக்கு. சரி, கீதையில் சொன்னதை நான் இப்படி பேசிகிட்ருக்கேன், இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் அதில் மெசேஜ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க? இன்னும் நிறுத்தலை பகவான். அங்கே காமாத்மான ஸ்வர்கபராக இப்போ தானே சொன்னேன் நான். அவங்களுக்கு காமம் மெயின்லி இந்த ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆர்த்தோடாக்ஸ் அப்படி இருக்கிறவங்க அதே கடைசி வரைக்கும் அனுஷ்டானம், கர்ம தானே அனுஷ்டானம். என்ன கர்ம பந்திக்கும் காமாத்மானக நல்ல கர்ம தான் பண்ணுறீங்க, நல்லவன் தான் அவர், நாட் ஏ குரூயல் பேட் பர்சன். பட் அது உனக்கு மோட்சத்துக்கு பிரம்ம ஜானத்துக்கு விடுதலைக்கு யூஸ் பண்ணலன்னா உங்களுடைய நல்லத்துவம் குட்னஸ் வாட் ஃபார் எதுக்கு எதுக்கு ஸ்வர்கபராக. அதனால் ஜென்ம கர்ம பலப்பிரதாம், ஜென்ம காம கர்ம ஜென்ம. பாருங்க, நம்ம எத்தனை வாட்டி இந்த ஃப்ரேஸ் உபயோகப்படுத்துகிறோம். எங்கே இருக்கு? காம ஜென்ம கர்ம ஆர்டர் அப்படி இருக்கு. ஆனால் காமத்தினால கர்ம பண்ணுறோம், கர்மத்தினால ஜென்மிக்கிறோம், ஜென்மிச்சா திரும்பி காமம் இருக்குது, காமத்தினால கர்ம, காம கர்ம ஜென்ம, காம கர்ம ஜென்ம. அது கொடுத்துட்டே இருக்கும், அந்த பலம் கொடுத்துட்டே இருக்கும். திரும்பி இன்னொரு காஸ்டியூம் போட்டு பிறந்துக்கப்போ கோயம்புத்தூர் பிறந்துக்கும். இந்த வாட்டி கொசு காஸ்டியூம் தட்டுமா? கொஞ்சம் நேரம்தான், அப்படியே பட்டன் அடிச்சுடுவாங்க. ஒன்று ஏதோ ஒரு காஸ்டியூம். கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. பல கிரியைகள், பல கர்மங்கள் சொல்லியிருக்க வேதபூர்வ பாகத்தில் பகுலாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? எல்லாமே போக ஐஸ்வர்யங்கள். தெரிஞ்சப்போ நின்று இப்போது 60-70 வயசு வரைக்கும் எத்தனை வாட்டி பூஜை சங்கல்பம். ஓகே, தன தானிய சம்பத புத்திர பௌத்திராதி சித்தியர்த்தம் சர்வ ஐஸ்வர்ய பிராப்தியர்த்தம் பசுதானிய. எத்தனை வருஷம், எத்தனை ஜென்மம் இது? நம்ம பிரெயின்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா மயக்க மருந்து கொடுத்தது போல் நம்ம எல்லாரும் அப்படி ஒரு சிஸ்டம்க்கு அப்படி அடிக்ட் ஆகி போயிட்டோம். வேதாந்தம் திங்க் பண்ணக்கூடியவனுக்கு தான். நீ திங்க் பண்ண மாட்டே, யோசிக்க மாட்டேன்னா உனக்கு வேதாந்தம் எட்டாது. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே ஒரு கொஷின் அடுத்தது கனெக்ஷன் இருக்கு. கடைசியில் ஒரு ஸ்லோகம் பகவான் 3 வருஷம் அங்கே ஒரே இடத்துல 42, 43, 40 அந்த 2வது அத்தியாயத்தில் சரி போக ஐஸ்வர்ய வரும். நல்லா ஓகே, எங்கள் குட்டி குழந்தைகள் வீடு வாசல் எல்லாமே நல்லா இருக்குன்னு இருக்கும். அதுக்கு இது அஷ்டலட்சுமி பூஜை எல்லாம் பண்ணுவேன். கண்டிப்பாக வெள்ளி அன்னைக்கு தலைக்கு குளிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். லக்ஷ்மி வேணும் நிறைய. சரி, அதுக்கப்புறம் போகைஸ்வர்ய பிரசக்தானாம் த்வயா பஹ்ருத சேதசாம். இப்போ நல்லா தானே இருக்கு, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏதோ வாழ்க்கை நல்லா தான் இருக்கேன். மனுஷன் திருப்தியாக இருக்கானா?
இவ்வளோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் இன்னும் ஹையர் கோல், அதான் லாஃப்டி கோல், ஹையர் கோல் ஒரு கம்யம் இல்லைன்னா, ஜீவிதத்துடைய லட்சியம் என்னான்னு இல்லைன்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த லட்சியங்கள் எந்த லட்சத்தினை அடைஞ்சு சேர்ந்ததுக்கப்புறம் இனிமேல் இன்னொரு லட்சத்துக்காக நானும் தேட வேண்டியதே இல்லை, இந்த மாதிரி திண்டாட வேண்டியதே இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. மேக்ஸிமம் என்ன போகம், என்ன சுகம், சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்தில் நிம்மதியாக இருக்காங்க. சொர்க்கத்தில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அங்கே மூப்பு வராது, வியாதி வராது, அப்புறம் பசி தாகம் இருக்காது. இப்போ இந்த 3 இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க, நிறைய போகங்களுக்குள்ளே ஈடுபட்டுவான். அதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால தான் எப்போவுமே ப்ராப்ளம், தகராறு. சரி, அது என்ன தொடர்ந்து அப்படி இருக்குமா? இருக்குமா என்ன? இந்த பிரபஞ்சத்தில் அது மேலே பிரபஞ்சமாக கீழே பிரபஞ்சம் ஏதுமே சாஸ்வதமனே, சாஸ்வதமனேது இல்லவே இல்லை. அது சொர்க்கமாகட்டும், இந்த பதவி ஆகட்டும், பிரம்ம பதவி ஆகட்டும், சாஸ்வதம் இல்லை. எனக்கு அப்போ எதுக்கு இந்த அசாஸ்வதமான விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த 7 வயசு நச்சிகேதன் பையன் வந்து அப்படி தூக்கி விசிறி போட்டு, யமதர்மராஜனே, இந்த அசாஸ்வதமானது எல்லாம் எதுக்கு எது சொல்லாதுங்கோ, எது கொடுக்காதுங்கோ, அது தர இது தரன்னு ஆசை காட்டாதுங்கோ. அது எனக்கு வந்து அந்யத்திர தர்மாத் அந்யத்திர அதர்மாத், புண்ணியத்துக்கு பாபத்துக்கு மீறி மிஞ்சி இருக்கிற இந்த புண்ணிய பாபங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சாஸ்வதமானது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு அது சொல்லுங்க, இல்லை நான் போயிட்டு வரேன்னா. நமக்கு அந்த தைரியம் இருக்கு? வாழ்க்கையில் இவ்வளோ பார்த்தோம், 3 பங்கு முடிஞ்சு போச்சு. என்னதான் உணர்ந்தோம்? இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு வயசாகி போச்சு, இப்போ கூட வைராக்கியம் வரலையா? இன்னும் வயசு ஆகாதவங்களுக்கு இருக்காங்க 2 3 பேர் 4 பேர், சில வாட்டி இன்னும் கூட கொஞ்சம் பேர். இட்ஸ் நாட் கொஸ்டின் ஆஃப் ஏஜ் ஆர் வாட் யூ ஆர் டூயிங் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் எதுக்காக வந்த, என்ன பண்ணுறதுக்காக வந்த? ஏன் திங்க் பண்ண மாட்டேறேன்? கண்டதே காட்சி கொண்டதே கோலமா? அப்படி இருந்தால் நீ மனுஷன் இல்லை. அவங்களுடைய மனசாமா இந்த போக ஐஸ்வர்யங்களுக்கு பக்கம் அந்த விஷயங்களே. பொதுவாக ஃபேமிலியில் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லோரும் என்ன தான் பேசுவாங்க? என்ன புதுசாக துணி வாங்கிட்டீங்க, என்ன புதுசாக நகை வாங்கிட்டீங்க, எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, இன்றைக்கி சண்டே என்ன தான் ஸ்பெஷல் பண்ணீங்க, நாளைக்கு தீபாவளி என்ன பண்ண போகிறீங்க? இன்னொரு கொஞ்சம் ஏஜ், இன்னும் யங்ஸ்டர், புது படம் என்ன ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, தலைவர் படம் என்ன, யார் தலைவரோ யார் என்னமோ எனக்கு தெரியாது, எதோ பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தலைவர் தான். தமிழ்நாட்டில் இந்த தலைவலி. சினிமா ஆக்டர்ஸ் எப்போ ராஜகீயத்தில் வந்தாங்களோ தமிழ்நாடு கட்டி போச்சு போச்சு போச்சு. என்ன உனக்கு கொஞ்சம் ஃபேன் இருந்த, இந்த ஃபேன் இல்லை, ரசிகர்கள் இருந்தா 100 படம் ஆக்ட் பண்ண உடனே உனக்கு தேசம் மொத்தம் ரூல் பண்ணக்கூடிய, என்ன மாநிலம் ஆட்சி பண்ணக்கூடிய சக்தி இருக்க. இதோ யோசிக்காத, திங்க் பண்ணாத பாமர அப்பாவி மக்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வந்து கொடி தூக்குவானே. அவங்கள பற்றி விட்டுடுங்க. அதான், as long as you are not ready to think, no one can help.
ரிலிஜன் மதம் நம்மளை டிக்டேட் பண்ணக்கூடாது, தர்மம் டிக்டேட் பண்ணும். தர்மம் எத்தனை தர்மம் இருக்குங்க? தர்மம் ஒன்று தான். பட் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி பேசுகிறாங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க. அந்த அவங்களோட மனசு அதனால இடுக்கப்பட்டு அவங்களுக்கு விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயத்தே. அவங்க மைண்ட் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்காது, அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போகும். அதனால அவங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இருக்காது. ஏதோ ஒன்று தாபத்திரம் இருந்துட்டு, ஆஜிடேஷன், ஆவகேஷன், எக்ஸைட்மெண்ட்டு, பல வகையா. சரி, இதோட நம்ம லட்சியம், நம்ம விசாரணை செஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மம். அதுதான் பிரம்மத்தில் பிரதிஷ்டமாக இருக்கு சர்வம். சர்வம் அதுக்கு சமயம் கொடுத்து, அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கு சக்தி கொடுத்துட்டு, அதுக்கு தான் மிச்சம் நடக்கும். வாழ்க்கை நடக்கும், சமைச்சுக்கிறோம், சாப்பிடுவோம், ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறோம், அதில் அது எப்படியோ அது நடக்கும். பட் இது நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக 5வது கேள்வி. இப்போது இது பேஸ் பண்ணி வரப்போகிற கேள்விகள் பாருங்க, இன்னும் ரொம்ப டீப்பாக இருக்கும். அவர் இது பேஸ் பண்ணி கேட்டாரோ, எப்படி கேட்டாரோ, ஏன் இந்த ஆர்டரில் வந்துச்சு தெரியல. இப்போ கேள்வி வரும். ஆர் யூ ரெடி ஃபார் இட்? நீ அது தயாரா? மோட்சம் தர நீ அதுக்கு தயாரா? முதல்ல மோட்சம் என்னன்னு தெரியணுமே. நாங்கள் எல்லோரும் தயார். அடுத்த மாதம் பரமபத வாசல் வைக்க போகிறாங்க. எல்லா தெருவிலும் இருக்கிற கோவில் எல்லாத்தில் வைப்பாங்க. நான் தயார். காலையில் 4 மணிக்கு. என்னது, இதில் போய் அதில் வெளியில் வரணும். அது இல்லை மோட்சம். பிரம்மஜானி, பிரம்ம வித்யா போதனை செய்கிற குரு மோட்சம் கொடுக்கணும்னா நீ அவர்கிட்ட 10 வருஷம் உட்காரணும். இட்ஸ் நாட் எ மேஜிக். இட்ஸ் நாட் எ விபூதி கொடுக்குற போது இல்லை. ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் கேட்குற நீங்களும் கேட்டுக்குங்க. ஓரளவுக்கு பகவான் மேலே விஸ்வாசம் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபதவாசலன்னு சொல்லி ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அப்படி இப்படி வந்தது. இதெல்லாம் எத்தனை வருஷம் பண்ணியிருப்பீங்க? என்ன ஆயிடுச்சு? என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க? இப்போ உங்களுடைய இந்த வயசில் இந்த உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் சிச்சுவேஷனு, உங்களை உடம்புடைய சிச்சுவேஷன், உங்களோட மனோநிலை என்ன? நீங்கள் ரொம்ப சின்சியராக இருந்துச்சுன்னா திங்க் அபவுட் இட் அண்ட் நீங்களே அதுக்கு மார்க்கு போட்டு பதில் கொடுத்துக்கணும். கேனஸ்வித் சொல்லுங்க. கேனஸ்வேத் ஸ்ரோத்ரிய பவதி. இந்த கேள்விகளுக்குள்ள ஒரு அன்யூஷுவல் பிரயோகம் ஒன்று இருக்கு. சும்மா சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியாது. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஏதாவது புரியும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சம்ஸ்கிருதம் கொஞ்சம். இந்த ஸ்வித் அது அக்கார்டிங் டு கிராமர் தாவா மாறும், தாவா மாறும். அந்த அப்படி என்ன, அது ஒரு ப்ரிஃபிக்ஸ். அந்த கேனுக்கு அதுக்கப்புறம் வர ப்ரிஃபிக்ஸ் இல்லை, ஆஃப்டர். இண்டீட் அதன் அர்த்தம் உண்மையா கேனஸ்வித்
யாருனால நிஜமாக அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அது உபயோகப்படுத்தப்படும். முன்னாடி கூட அந்த ஸ்வித்தன் இது வந்துச்சு, ஆரம்பத்திலே வந்துச்சு. அது அன்யூஷுவல். எங்கேயுமே நாங்களே இத்தனை படிக்கிறோம், இத்தனை சொல்லும்போது கீதையில் அங்கே எங்கேயுமே அது அந்த யூசேஜ் வரல. வியாசர் மகாபாரதத்தில் யூஸ் பண்ணுறார். உண்மையாக யார் எதனால் கேனா எதனால் ஒருத்தன் உண்மையாக படித்தவன் ஆகிடுவான்? சும்மா தமிழில் உங்களை புரியறதுக்கு. அப்புறம் அந்த ஸ்ரோத்திய வார்த்தை வேறு. எதனால் ஒருத்தன் படித்தவன் ஆயிடுவான்? வாட் மேக்ஸ் எ மேன் லெர்னட்? அதான் கேள்வி. புரிஞ்சுதா கேள்வி? சொல்கிறோம், பார்க்குறேன் பதில். தர்மஜன் ஸ்ருதேன ஸ்ரோத்ரியः பவதி. அறவரி தான். நான் 3 பதமாக பிரித்து சொன்னேன். அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு சொல்லக்கூடாது. ஸ்ருதேன ஸ்ரோத்ரியः பவதி, அது விஷயம். என்ன பதில்? ஒருத்தனை கேட்கறதுனால அவன் படித்தவன் ஆயிடுவான். சும்மா நார்மல் ஸ்ருதேன கேட்கறதுனால. இப்போ வருத பாயிண்ட் எங்கே வரும்? எதுக்கு கேட்கணும்? நானே கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வருவேனே. இளமிர்ச்சி பழம் இப்படி திருப்பியோ அப்படி திருப்பியோ ஏதோ அந்தந்த இடத்து ஸ்ருதி கேட்கறதுனால, காது கொடுத்து கேட்கறதுனால. சரி, பாயிண்ட் 1 by 1. ஸ்ரோத்ரியான்னு சொன்ன லெர்னட் அன் அர்த்தம். பதில் என்ன கொடுத்தாரு? ஒருத்தன் கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கனால அவனை நல்ல தெரிஞ்சவனா இன்ஃபர்மேட்டிவ் பர்சன் ஆகிடுவானே. அப்புறம் ஸ்ருத்தேனா கேட்கறதுனாலன்னு ஒரு அர்த்தம். வேதம் கேட்கறதுனால ஸ்ருதி. அப்போ வேதத்தினை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்தவன் ஜென்ரலி ஸ்ரோத்ரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு படிக்கு போனோம். ஆனால் நிஜமாக ஸ்ரோத்ரியான்னா வேதம் படித்தவன் பண்டிதனான்னு சொல்லுவாங்க. பட் பண்டிதனே வார்த்தை இங்கே நிறைய இடத்துல பகவான் கிருஷ்ணர் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவார். பண்டிதம் மன்யமானாக அவங்கள நாங்கள் பண்டிதர்கள் நினச்சிக்குவாங்க. அர்ஜுனன் அப்படி தான் திட்டார் முதல் ஆரம்பத்திலே. அசோச்சானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதா சூனகதாம் சூச்ச நானு சோச்சந்தி பண்டிதாக. நிஜமாக படித்தவன் புத்திசாலியாக இருக்கிறவன் இப்படியெல்லாம் துக்கப்பட்டுட்டு உட்கார மாட்டான். ஆனால் நீ பண்டிதன் மாதிரி பேசுகிறே, ஆனால் நீ பண்டிதன் இல்லை. நம்ம எல்லாருக்கும் லோக்கத்தில் அப்படிதான். நான் படித்தேன், ஆமாம் கிடிச்சேன், என்ன படித்தேன். இப்போது படிக்கலை நான் அவ்வளோன்னு சொல்கிறவனுக்கும் படித்தவனுக்கு சொல்கிறவனுக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்லுங்க? இவன் மண்டை ரொம்ப குழப்பம். யார் ரொம்ப படித்தான் பார்த்தீங்களா? இவன் ரொம்ப கன்ஃபியூஷனும், ரொம்ப டவுட்ஃபுல் பர்சன். இவனை ரொம்ப டவுட்டிங் தாமஸ். இவனை கொஞ்சம் படித்தவனும் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். அவனுக்கு அவ்வளோ படிக்கல, அவ்வளோ சந்தேகங்கள் கிடையாது, அவ்வளோ மனசு கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். படித்தா அறிவு வராது சொன்னார்ல. அப்படிப்பட்ட படிப்பு இல்லை. பண்டிதரனை சொல்கிற பாவத்தில் இங்கே இல்லை. ஸ்ரோத்ரியான்னா உபனிஷத்தில் என்ன சொல்கிறது, கீதையில் என்ன சொன்னார்?
தத் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவய உபசேஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினः ஞானினः ஸ்ரோத்ரியः. ಕ್ಲಿಯರಾಗಿ ಮುಂಡಕೋಪನಿಷತ್ತನ್ನು ಇನ್ನೂ ತದ್ವಿಜ್ಞಾನಾದ್ ಸ ಗುರುಮೇವಾಭಿಗಚ್ಚೇತ್ ಶ್ರೋತ್ರಿಯಂ ಬ್ರಹ್ಮನಿಷ್ಠಂ. அங்கே கிளியராக ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட அப்படின்னா வேதாந்தத்தினை படித்து வேதாந்தத்துடைய சாரத்தினை அவர் அனுபவித்து அந்த வேதாந்த ஞான நிஷ்டல இருக்கிறவனு ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டான்னு பதம் சொல்லணும். இப்போ அதெல்லாம் இங்கே இல்லை, சும்மா ஸ்ருத்தேனான்னு சொல்லிட்டாரு, நமக்கு புரியணுமில்லை. அதான் இது ஃபார்முலா டிட்பிட் மாதிரி தானே, அதில் சாரம் எடுக்கணும். சரி, ஒருத்தன் வேதங்கள் தெரிஞ்சுக்கணவனா எப்படி ஆயிடுவான்? வேதங்கள் படித்ததுனால. வேதங்கள் எப்படி படிக்கிறாங்க அந்த காலத்தில்? ஸ்ருதி கேட்டி, குரு சொல்ல திருப்பி சொல்ல. அதனால் வேதங்களை எப்படி ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான்னா, வேதங்களை ஸ்ருத்தேனா கேட்கறது, சிரவணத்தினால. அதனால்தான் நம்ம ஆத்தியாத்மிக சாதனத்தில் 3 ஸ்டெப்ஸ் என்ன? 3 தான் சர்வத்தினை. ஸ்ரவண மனன நிதித்தியாசன, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அப்படி சரி, இப்போ லெர்னிங் நம்ம படித்தவங்களாகணும்னு சொன்னால் உலக படிப்பு இல்லை. உலக படிப்பு எவ்வளோ இருந்தால் கூட வேதங்கள் நிறையவே படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எல்லாம் அப்படியே உள்ளே வச்சுக்கிறவங்க இருக்காங்க. த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதி அப்படியெல்லாம். ஆனால் அதோடைய பொருள், அதோடைய அனுபவம், அதில் வாழறது. வேத பண்டிதனாக இருப்பான், சம்பிரதாயமாக இருப்பான், எல்லாம் தெரியும். பட் அவனும் ஸ்ரோத்திரியன் இல்லை, பண்டிதன் தான். ஒருத்தர் வேலைக்கு போனார். அங்கே போயிட்டு அவரோட பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்து காட்டிட்டார். என்ன படித்தான்னு பிஏ டிகிரி சர்டிஃபிகேட். சரி, அவர் கேட்டார், என்ன வேலை பண்ணுவே நீ? டிகிரி சர்டிஃபிகேட் காட்டியாச்சு, திரும்பி எடுத்துக்கிட்டு இவன் உள்ளே வச்சுக்கிட்டான். அவர் என்ன வேலை என்ன பண்ணுவே நீ அப்படின்னு கேட்டால், திரும்பி இந்த டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்து காட்டிட்டார். அதே தான் நான் பார்த்தாப்பா, அது நீ பிஏ படித்தேன்னு பார்த்தேன், நீ என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. நிஜமாக படித்த படிப்போட வெளியில் வந்த உடனே அந்த படிப்புக்கு அங்கே செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இல்லை. வெரி ரேர்லி கொஞ்சம் சம்மந்தம் இருக்குதா, மோஸ்ட்லி இல்லை. அதேபோல் இப்போ வேதம் படித்தேன்னு என்ன அடிஞ்ச? வேதம் எல்லாம் சொல்லி கொடுக்குறதுனால எனக்கு தட்சிணை வருது, சில பிக்ஷை வருது, எல்லாம் வருது, பேரு புகழ் வருது, பிருது எல்லாம் வருது. அது இல்லை. அதனால் எப்படி படிக்கணும்? ஹவு ஷுட் வி லேர்ன்? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நிறைய வேண்டாம், பொதுவான ஒரு சிந்தனைக்கு. ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தில் படிச்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது. வாழ்க்கையில் ஒரு அனுபவத்துலேருந்து படிச்சுக்கணும். இது புரியணவன்னா இங்கே படிச்சுக்கணும். முதல்ல சிரவணம் பண்ணால் தான் புரியும். சார் அப்போ அதே சார், அப்போ நாளையிலேருந்து நான் வரல, இதுக்கு இன்னும் 120 கேள்விகள் நீங்கள் பேசணும். நிறைய பேர் உங்களுக்கு தோணும், கொஞ்சம் வேகமாக போகலாம் இல்லை, இவர் ரொம்ப புக்கு ஓரியன்டு, ரொம்ப முடிக்கணும். இந்த ஓரியன்ட் இருக்கிறவங்களுக்கு வேதாந்த வித்யா கஷ்டம்தான். மனசு
இருக்கிற இடத்துல அப்படி நிற்கணும். நீங்கள் இன்றைக்கி நான் சொன்ன இந்த கருத்துக்களின் ஒன்று ஒன்று நீங்கள் கான்டெம்ப்ளேட் பண்ணி அது உங்களை சொந்தம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பண்ண வேண்டியிருக்கு, நிறைய காலமாகும். அதனால் அப்படி என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகம் மொத்தம் பார்த்துட்டே நம்ம அதுதானே இன்ட்ராக்ஷனு. உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துலேருந்தையும் பாடம் கற்றுக்கணும். இது ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், சுவாமிஜி சொல்கிற மாதிரி அவர் அடிக்கடிக்கு இது சொல்லுவார். அப்போது என்ன ஆகும்னா, இந்த விஸ்வம் குருஹு மம, இந்த விஸ்வம் மொத்தம் என்னுடைய குரு. அதை சொன்ன பரமாச்சாரியருக்கு ஞாபகம் வர, பரமாச்சாரியர்கிட்ட ஒருத்தர் யாரோ இந்த யாரும் பேப்பருக்காரன அவங்கள இன்டர்வியூ அந்த போல் யாரோ ஜெர்னலிஸ்ட் பரமாச்சாரியர் உங்களை விஸ்வகுரு எல்லாம் கூப்பிடுறாங்களே, நீங்கள் எங்கே இந்தியாவிலோ தமிழ்நாடுலோ காஞ்சிபுரத்திலோ ஒரு இடத்துல இங்கே இருந்துட்டு சரி ஏதோ கொஞ்சம் நடந்து அங்கெங்கே போயிட்டு வருவீங்க, உங்களை எப்படி விஸ்வகுருன்னு சொல்ல முடியும்? அது ரொம்ப சில்லி டைப், ஒரு குழந்தை போல் கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், வா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, விஸ்வத்துக்கு நான் குருவானி புரிஞ்சுக்கிட்ட? இல்லைப்பா, விஸ்வகுருன்னா விஸ்வம் எனக்கு குரு, விஸ்வம் எனக்கு குரு அப்பா. பாருங்க, நீ நினச்சிக்கிற அப்படி. சம்ஸ்கிருதம் பாருங்க, அப்படி அது ரொம்ப சம்ஸ்கிருதம் ரொம்ப இது எப்படி படித்தானே எந்த சப்தம் எங்கே அது அப்படியே நிற்கும், எப்படியாவது போட்டு பேசலாம். அதனால தான் இங்கே மமானே வார்த்தை சேர்த்துறதுக்குன்னா விஸ்வம் மம குரு. பட் அது ஜென்ரலாக சொல்லும் போது விஸ்வகுரு பரமாச்சாரிய ஸ்ரீ 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 அவ்வளோதான் சொல்லணுமா? விஸ்வம் மொத்தமே அவர் தெய்வமாக பார்க்குறார், விஸ்வமே அவருக்கு குருவாக வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறார், சேவை செஞ்சிட்ருக்கிற அந்த தியாகி மனுஷன், அந்த மகாத்மா அனு சொல்கிறது அர்த்தம். பாகவத புராணத்தில் அவதூத கீதை வரும். எது மகாராஜ தத்தாத்திரேய சுவாமிதே எது அவதூத பிக்ஷை எடுத்துக்கிட்டு அப்படி தெருவில் போகும்போது அவர் கூப்பிட்டுட்டு எது மகாராஜுக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியம், நீங்கள் எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக பலமாக புஷ்டியாக சந்தோஷமாக குழந்தை போல் இருக்கீங்க, தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டார். அவர் நீ சந்திக்கிறது இவருடைய பாக்கியம், இப்படி இவருக்கு ஏதோ சில குட் குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அவர் வாய் திறந்து பேசுவார், இல்லைன்னு மகாத்மாக்கள் எல்லாருக்கிட்ட வாய் திறந்து பேச மாட்டார் சொன்னார். அப்போ உங்களை குரு யாருன்னு வேறு கேட்டார் இவர். எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிட்டீங்க நீங்கள்? அது என்ன சொல்லுவது, வெளிநாட்டு யூனிவர்சிட்டி பேர் எனக்கு வாயில் நுழையாது, அது சொன்னால் ரொம்ப பெருசு. என்ன சான்ஸ் இதில் அது இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி. ஆமாம், ரொம்ப இப்போ நிறைய தெரியும். ஓகே, நான் ஒரு குரு கிட்டேருந்து படிக்கலை, 24 குருக்களை கிட்டேருந்து படித்தேன்னு சொல்லிட்டு கதையாக சொல்லுவார். பாகவதன் எல்லாம் சொல்லி கேட்டு முடிச்சிட்டோம், சரியா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 24 நீங்கள் எங்காவது தேடிக்குங்க. பஞ்ச மகாபூதங்கள், அதுக்கப்புறம் ஒரு புறா, ஒரு மலைப்பாம்பு, கடல், ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை, அப்புறம் தேனீ, அப்புறம் யானை, மான், அப்புறம் மீன், ஒரு சின்ன குழந்தை, ஒரு யங் கேர்ள், கடைசியாக ஒரு வேஷ்யஸ்திரி பிங்களை கிட்டேருந்து கூட கற்றுக்கிட்டார். அப்போது
கேள்வி என்ன ஆரம்பிச்சேன்னா, நீங்கள் எப்படி படிக்கணும் అనేదికి சொல்கிறேன். இதெல்லாம் அதில் ஒன்று ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவைஹி அட்மோஸ்ட் ரெவரன்ஸ் ஸ்ரத்தா பக்தி சாஸ்திரம் குரு மேலே வச்சு படிச்சுக்கணும். இங்கே குருன்னு எடை போடுறதுக்காக இவர் எப்படி பேசுவாரோ பார்க்கலாம் அப்படின்னு எண்ணத்தோட ஹிப்போக்ரட்டிக்காக இருந்து பேசுகிற குரு பாஷைக்கு மேலே எனக்கே நல்ல பாஷை தெரியுமே, தமிழ் எனக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட்னு பார்த்துக்கிட்டு எடை போட்டுக்கிட்டு வயசு பார்த்து குலம் பார்த்து இது பார்த்து ஏதாவது கேட்குறதுக்கு உட்கார்ந்தா வித்யை உள்ளே போயிடாது. மிச்சம் வித்தியெல்லாம் ஏறும், ஆத்ம வித்யை ஏறாது. இந்த பேரியர்ஸ் எல்லாம் போய் இப்படி கீழே இருக்கணும். நம்ம மட்டத்தில் இருந்ததை மேலத்துலேருந்து ஜலம் பிரவகிக்கும் ஞானம். அப்படி என்ன கீழே உட்காரணும்னு அர்த்தம் இல்லை. அதை பற்றி இது முன்னாடி சொல்லிட்டோம். மனசு இப்படிப்பட்ட ஒரு அடக்கத்தோடு அடங்கி இருக்கணும். எந்த ஸ்பெஷாலிட்டி நமக்குள்ளேருந்து தலை தூக்கக்கூடாது எந்த வகையிலையும். அசல் நான் అనేది இல்லை, அகம் అనేది இல்லாமல் இருந்து கேட்கணும். நேர ஹிருதயத்துக்குள்ளே போகும் வித்யா. சரி, அப்போது இந்த அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது புராணங்களுக்குள்ள. கர்ணன் பரசுராமர்கிட்ட அப்படி போய் படிக்கலை, போய் சொல்லி தான் படித்தார். கடைசியில் எல்லாம் நாசனமாகி அவருக்கு ஞாபகம் இல்லாமல் ஆயிடுது. ஆனால் தேவர்களுடைய இன்னொருத்தர் கச்சன் சுக்கராச்சாரியர்கிட்ட போயிட்டு அவர் அந்த அமிர்த சஞ்சீவனி வித்யனை படிச்சுக்கிட்டு வந்தார். என்ன அந்த கமிட்மெண்ட் இருக்கு. போய் சொல்லி ஏதோ சொல்லின்றேன், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும், நான் படிக்கிறதுக்கு போகிறேன்னாரு. அந்த சந்தர்ப்பம் தானாக உருவாயிடுச்சு இவனோட ஸ்ரத்தனால். என்ன, சுக்கராச்சாரியோட பொண்ணு தேவயானி இவனை காதலிச்சு இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது ஒரு பெரிய கதை. சொல்லுங்க சொல்ல மாட்டேன். அதனால் அப்புறம் எதுக்கு நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டேன், என்ன படிக்கணும்னு முதல்ல சொல்லிட்டோம். முந்தாவது கேள்வியில் இருக்கு பிரம்ம பிரதிஷ்டிதா. இப்போது எதுக்காக படிக்கணும், இந்த படிப்பு ஏன் படிக்கணும்? எனக்கு இப்போ வயசு ஆயிடுச்சு சார், நீங்கள் படிங்க. என்ன படிக்க சொன்னோம்? கேட்க சொன்னோம். கேட்கும்போது தூக்கம் வருதா? தூங்கு. கேட்கும்போது பசிக்கு வருதா? நிறுத்திட்டு போய் சாப்பிட்டுக்கோ. இது ரொம்ப சுலபம். கேட்குறத ஒன்றும் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணணுமா, அது பண்ணணுமா, ஹோம்ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா, என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் అనేది நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும். அது மனன நிதித்தியாசனம் தான் சொல்லிட்டோம். நாங்கள் படித்த மாதிரி நீங்கள் சொன்னால் ஓடி போயிடுவீங்க. சுவாமிஜி எப்படியெல்லாம் படிக்க வச்சார், அந்த குருகுலம் சாந்தி பண்ணி ஆசிரமத்தில் இருந்து அதே ஒரு தபஸ், அதே கிடைச்சது சில பேருக்கு பாக்கியம் இருந்தால் படித்தோம். அதனால வெரி டஃப். குரு கிட்ட இருந்து குருகுலத்தில் படிக்கிறது வெரி டஃப். சரி, ஒன்று பாயிண்ட் சொல்கிறேன், கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிறேன், அர்த்தமும் சொல்கிறேன். ஒன்று, ஸ்ருதஸ்ய வித்தம் ஷீலம். இப்படி கேட்டு இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய கேட்க வேண்டிய பிரம்ம வஸ்து விஷயம் பற்றி கேட்கறதுனால, இல்லை வேல்யூஸ்ன்னு பற்றி இங்கே வேல்யூஸ் எல்லாம் பேசுகிறோமே, நல்ல தர்ம விஷயங்களும் பேசுகிறோம், என்னென்ன இருக்கணும்னு. இப்போ 16வது அத்தியாயம் தைவி சம்பத்தி, அதுதான் நம்மளும் இங்கே பேசிட்டோம். ஸோ ஸ்ருதஸ்ய அது அப்படி கேட்கறதுனால அதோடைய பலம் வித்தம்னா அதோடைய ரிசல்ட் என்ன, பெனிஃபிட் என்னன்னு அர்த்தம். என்ன பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும்? உனக்கு ஐடியில் ஜாபு கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஐடி ஜாபுக்கு போனவங்க எல்லாரும் விட்டுட்டு வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஆனைக்கட்டு ஆசிரமத்தில்
அம்மா அமிர்தானந்தமய ஆசிரம், ராமகிருஷ்ண ஆசிரம், நீங்கள் பேப்பரில் சிலது ஏதோ பார்த்துட்ருப்பீங்க. ஐடி வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் தூக்கி போட்டும் வந்தவங்க இருக்காங்க. சில வாட்டி அப்படி தான் ஒரு ஜஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வரும். லைக் நம்ம சுவாமி ரிஷிகேஷ், அவர் டாக்டர் தானே, தயானந்த் இல்லை, சிவானந்த சரஸ்வதி. ஓகே, அவர் டாக்டர் சிங்கப்பூர் மலேசியா, தமிழ்நாடுக்காரர் தான். ஸோ தெரியும் அவர் பற்றி. அப்புறம் என்னன்னு இந்த செஞ்சுரியில் நாட்டில் இந்த யோகம் சாஸ்திரம் இதெல்லாமே பரவி இருக்கு இப்போன்னு சொன்னால் சுவாமி சிவானந்தா. வேதாந்தம் கீதா சாஸ்திரம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிற போல் பரவி இருக்கு இப்படின்னு சொன்னால் சுவாமி சின்மயானந்தா. சரி, என்ன கிடைக்கும்? ஸ்ருதஸ்ய வித்தம் ஷீலம், கேரக்டர், ஷீலம். அந்த ஷீலம் கேரக்டர் கீழே சர்வ தெய்வ சம்பத்தி வந்து சேரும். அது பெரிய நிறைய இருக்குது தெய்வ சம்பத்தி, டிவைன் குவாலிட்டிஸ். இது பொதுவாக சுபாஷிதனில் சிம்பிளாக சொல்லும் போது வித்யா ததாதி வினயம், வித்யா வினயேன சோபதே. படிக்க படிக்க பணிவு ஜாஸ்தி ஜாஸ்தி ஆகணும். இப்படி சொல்லக்கூடாது, படிக்க பணிவுன்னு இப்படி தான் இருக்கணும். ஆனால் ஜாஸ்தின்னு சொல்லணுமே, படிக்க படிக்க பணிவு ஜாஸ்தி ஜாஸ்தி ஆகணும். ஆனால் நிறைய அடக்கம் வந்தபோது ஹியூமிலிட்டி, யூ வில் பிகம் லோ. நிறைய பழங்கள் இருக்கிற மரம் பெண்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சுபாஷிதம் இருக்குவே. நிறைய பழம் நிறைய இருக்கிறதுனால அது எப்பவுமே வெயிட்னால பெண்டாகும். வித்யா, சரியான வித்யை இங்கே நிறைய இருந்துச்சுன்னா வில் பி வெரி 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 ஹம்பிள் அண்ட் சிம்பிள். அடுத்தது ஸ்ருதேனா அகாமோ பவதி. இதெல்லாம் கேட்க கேட்க மனசில் இருந்து ஆசைகள் குறையும் 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 குறையும், ஆசைகள் எல்லாம் விட்டு போகும். அடுத்தது ஸ்ருதேன விந்ததே தேஜஸ். இதெல்லாம் கேட்கறதுனால நம்ம ஹிருதயத்தில் மனசில் ஒரு புது சிந்தனை. இங்கே தேஜஸ்ன்னா ஏதோ வெளிச்சத்து வெளியில் அப்படியெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்த மாதிரி அப்படி இருக்குமா? ஏதாவது கிளாமரஸ் அப்படி பின்னாடி ஒரு ஆறா வந்துடும், அது இல்லை தேஜஸ். வாக்பட்டுத்துவம்னு சொல்கிற போல் அந்த பதங்கள் உபதேசம் ஏதாவது பேசும்போதும் அது கேட்குறவனுக்கு அப்படி விளக்கம் கொடுக்குற போல் அது தேஜஸ் தான். நம்ம ரொம்ப அன்பு பிரேமையோட நிஜமாக அப்படியே சிரிச்சாவே அது தேஜஸ் தான். உள்ள எந்த கல்மஷம் இல்லை. குழந்தை சிரிப்பு எப்படி இருக்கும்? நாட் எ பிளாஸ்டிக் ஸ்மைல். ஸோ இங்கே தேஜஸ்ன்னா சிந்தனை இப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைண்ட் ரொம்ப விசாரணை செய்யக்கூடிய சக்தி வந்துச்சு. அதுக்கு வயசுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு கமிட்மெண்ட் தான், உன்னுடைய ஸ்ரத்தா பக்தி தான் அதுக்கு. அதனால ஸ்ருதேன விந்ததே தேஜஸ். எதுக்கு அந்த தேஜஸ்? அப்படிப்பட்ட அலர்ட், ஸ்மார்ட், விஜிலண்ட் மைண்ட் ஓன்லி கேன் இந்த சாஸ்திர உபதேசத்தினை கிரகிச்சுக்கும். அதுக்கு பேர் தேஜஸ். அடுத்தது லாஸ்ட் வித்யா. வித்யா, இந்த வித்யா
அமிர்தம் அஷ்ணுதே. இந்த வித்தியத்தினால நம்ம மோட்சத்தை அடைவோம். இங்கே அமிர்தம்னா லிபரேஷன், சால்வேஷன், மோக்ஷம். சரியா? அமிர்தம் அஷ்ணுதே. இல்லை சாந்தோக்கியத்தில் நேத்தி கூட ஞாபகப்படுத்திட்டேன் நினைக்கிறேன். நாரதர் சொன்ன மாதிரி, நாரதர் கேட்குறார், தெரியும் எனக்கு இது கரெக்டாக. ஆத்மவித்து தரதி சோகம் ஆத்மவித்து. ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கு. அகாமஹான்னாவே சோகம் இல்லை. சோகம் ஏன் வருதுன்னா டிசைர்ஸ் இருந்தால் சோகம் வரும். ஆத்மனை தெரிஞ்சுக்கினவனு சோகத்திலிருந்து தாண்டி போயிடுவானாமே. எஸ், அதுன்னு இங்கே வந்து அமிர்தம் அஷ்ணுதே. ஸோ கடைசியாக முடிக்கும் போதும் தமிழ் அந்த அளவுக்கு ஸ்பஷ்டமாக இல்லைன்னா கூட ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் தமிழர் ரசிகர்கள் 391வது திருக்குறள் ரொம்ப எல்லாருக்கும் கற்க கசடர சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. தேங்க்யூ. நான் கஷ்டப்பட்டு சொல்லாமல் சொல்லிட்டீங்க. அர்த்தம் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாக்ட்லி தட் ஓன்லி. படிக்க வேண்டிய நூல்கள்னு படிக்கணும். அந்த படித்த விஷயத்தினே வயத்து பொடிப்புக்காக இல்லை, வாழ்க்கையோடைய முக்திக்காக பிரயோஜனப்படுத்திக்கணும்னு அவருடைய கருத்து. அதில் நிற்கணும்ன்றார். அதில் இரு வாழு. ஸோ பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா தவிர வேறு எந்த வித்யானாலும் சரி, நம்ம செய்கிற வேலைக்கு, அப்புறம் நம்ம படித்த படிப்புக்கு, நம்முடைய கேரக்டர்ஸ் குணங்களுக்கு அதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை. இது முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னால் அதுக்கு ஞாபகப்படுத்திட்டு நிறுத்துகிறோம். ஹார்ட் சர்ஜரி பண்ணுற டாக்டர் வந்து அவர் ஸ்மோக்கராக இருந்தாலும் நல்ல ஹார்ட் சர்ஜரி பண்ணி சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் குணப்படுத்தலாம். ரொம்ப வாழ்க்கையில் போய் ஏமாந்து பேசுகிறவராக இருந்தால் கூட அவர் ஒரு லாயராக இருந்து சில பேருக்கு கேஸுகளை ஜெயிச்சு கொடுக்கலாம். வாழ்க்கைக்கும் அவன் செய்கிற தொழிலுக்கு அவருடைய இன்டர்னல் பிஹேவியர் குணங்களுக்கு அங்கே சம்பந்தம் இல்லை. டாக்டருக்கு குடிக்காரர்களும் டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஹெல்த் பற்றி பேசுகிற டாக்டரு, ஸ்மோக் பண்ணுற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டாக்டராக இருக்கிறதுக்கு 10 பேருக்கு ஜுரம் குறைச்சி வைத்தியம் பண்ணுறதுக்குன்னு இவன் ஸ்மோக்கராக இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஹியர் ஆத்ம வித்ய விஷயத்தில் இது உன்னை பற்றே, உனக்காகவே, உன்னிலேயே, உன்னாலேயே செஞ்சு அடைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நிற்கிற விஷயம்னால இங்கே காம்ப்ரமைஸ் கிடையாது. There is no compromise in this. ஓகே, 5 கேள்விகள் முடிச்சிருக்கோம். மேலும் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.